இப்ப இந்த மாரி விமானத்த பார்க்கும்போது, எப்பிட்றா இதெல்லாம் செய்றது? இது என்ன மெட்டீரியல்ஸு? இது எப்படி என்று யாருக்குமே புலப்படாது, புரியாது. ஒருத்தவங்கள கொண்டு வந்து நிப்பாட்னீங்கன்னா, இது மிகப்பெரிய டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி செய்யணும்னா ஏகப்பட்ட படிப்பு வேணும், அனுபவம் வேணும் அப்படின்றீங்க. இத நான் வந்து இந்த படிக்கக்கூடிய இந்தியாவுக்காக விளையாண்ட்டு வந்த அந்த மாணவ, மாணவிகள, "எப்பா ஏரோநாட்டிக்கல பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?" அப்படின்னு கேட்பேன். "தெரியாது சார்ன்னுவாங்க." ஒரு ஆள் உட்காந்து பறக்கிறது மாதிரி ஒரு விமானத்தை 10 நாளைக்குள்ளே தயார் பண்ணி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த கல்விக்கு படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்க போகிறல்ல அந்த 75 நாளையில் ஒரு 10 நாள் இவர்களுக்காக ஒதுக்கி இந்த மாணவ மாணவிகளை இந்த போட்டியில் கலந்துக்கிட்ட மாணவ மாணவிகளுக்கு இந்த விமானத்தை எப்படி எளிமையான முறையில் நம்ம தயாரிக்க முடியும், அதில் எப்படி நம்ம உட்காந்து பறக்க முடியும் அப்படின்ற விஷயத்தையும் அந்த சிறப்பு விருந்தினராக வர வச்ச கார்த்திகாவோடு சேர்ந்து இந்த எல்லா கபடி பிளேயருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு என்னுடைய மாணவ மாணவிகள் விரும்பியிருக்காங்க. அது வாசி எல்லோரும் போல் நம்ம நிதி கொடுக்க வேணாம், சால்வை போற்ற வேணாம், அவங்க வீட்டில் போய் பாராட்டு தெரிவிக்கக்கூடாது, அவங்கள சிறப்பு விருந்தினராக அழைத்து இந்த காரியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டு. அது வாசி பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்னைய வந்து யாரும் வந்து இவர் பொய் சொல்கிறாருங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் ஒரு சாதாரண ஒரு இவிஎம் மிஷின் இருக்குல்ல, ஓட்டு போடுற மிஷினு, அதவே 16 வகையில் செஞ்சு வெளிப்படுத்தியிருக்கேன். அதனால் எந்த ஒரு நீதிபதியோ, எந்த ஒரு அரசியல்வாதியோ, எந்த ஒரு தொழில்நுட்பவாதியோ ஜெயபாண்டியை வந்து பொய்யான ஆள், இவருக்கு அந்த திறமெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் விஷயத்தை வந்து ஹிந்து ரிப்போர்ட்டர் விஜயகுமார் சார் வந்து பேட்டி எடுத்திருந்தார். அப்போ நான் அந்த இயக்கத்தெல்லாம் ரொம்ப எளிமையான முறையில் புரிகிற வகையில் ஒரு தடவை செஞ்சு காமிச்சிருந்தேன். ஆனால் உலகத்திலே முதல் முறையாக இந்தியாவுக்கு தங்கம் பெற்று வந்த மாணவிக்கும் அதேமாதிரி ஒரு மாணவனும் வந்திருக்கான். அந்த மாணவனையும் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு இந்த கபடி டீமில் எத்தனை டீம் விளாண்டுச்சா அத்தனை டீமும் அதோடு சேர்த்து அழைக்க இருக்கிறேன். இதில் என்ன ஒரு விஷயம்னா, 75 நாளைக்குள்ளே மதுரை மாவட்டத்தில் உள்ள படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க இருக்கிறேன். 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க இருக்கிறேன். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சிக்காக கூப்பிட்றேன். கூப்பிடும்போது என்ன செய்கிறேன், இவங்களுக்கு ஒரு 10 நாள் ஒதுக்கி இந்த சிறப்பு விருந்தினர்களை போராத்தையும் ஒரு சிறிய விமானம், இது மாதிரி இல்லை வேறு மாதிரி அந்த விமானத்தை உருவாக்கி அதில் அவர்களை ஒவ்வொருத்தரும் பறப்பதற்கு அவர்களை அனுமதித்து எல்லோரும் அதை பறந்து பார்த்துட்டு, என்னடா நாம் தான் செய்தோம், அது பறக்குது அப்படின்னு உணர்ந்தது பிறகு இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எல்லா கபடி பிளேயருடைய பெயர்களையும் எழுதி யாருடைய பெயருக்கு அது வருகிறதோ அவங்களுக்கு அந்த ஒரு ஆள் பறக்கக்கூடிய அந்த விமானத்தை பரிசாக கொடுக்கலாம்னு ஜெயபாண்டி மாணவர்கள் சொன்ன ஆலோசனைப்படி அதை செய்யலாம்னு முடிவு செய்திருக்கிறோம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு நிமிட வேலை பார்க்குறாருங்க, இந்த ஆளுக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் எனக்கு கால் பண்ணி நீ சொல்லலாம், பந்தயம் கூட கட்டிக்கலாம். இல்லையா, இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி இதில் உள்ள இயக்கத்தையும் ஒரு எழுத்துப்பூர்வமாக காமிச்சிருவோம். இதை படிச்சுக்குங்க.
ஏன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு இந்த பக்கம் இந்த பக்கமும் கொஞ்சம் இது பண்ணால் தான் உங்களுக்கும் அதை ஸ்டாப் பண்ணி படிங்க. அதனால் இந்த ஏரோப்ளேனை நம்ம செய்ய போகிறதில்ல. நம்ம செய்ய போகிற ஏரோப்ளேன் வேறு அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால் இதுன்னு நினச்சிடக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூளை குழம்பிடும். ஈஸின்டுவாங்க. இந்த இதை எப்படி மெட்டீரியல்ஸ் என்ன ஏதுன்னு உங்களுக்கு புரியாது. You'll find the cockpit where the pilot sits and controls the plane, and it is enclosed by a transparent fiberglass canopy. The wings are attached to the fuselage along with fairings on the root, as well as the tip of the wings. The forwardmost section of the plane holds the engine with a propeller, and it is covered by 2 engine cowlings. In the rear end of the plane, a horizontal stabilizer and a vertical stabilizer is attached to the fuselage. Movable control surfaces like the ailerons and flaps are attached to the wings. Elevators are attached to the horizontal stabilizer, and the rudder is attached to the vertical stabilizer. This entire rear section is called the empennage section. This aircraft has 3 fixed landing gears where the wheels are covered by wheel fairings or wheel pants for aerodynamic purposes. The entire aircraft is covered with thin aluminum sheets from the outside as well as from the inside, and is called the skin of the aircraft. These are the basic parts of an airplane. Let's see how they are built. The fuselage is made of multiple supporting structures called bulkheads and formers, and they are held together with the help of long rod-like structures known as longerons and short strip-like structures called stringers. These kind of small home-built airplanes are made of strong and lightweight materials such as wood, composite materials, and aluminum alloys. They are painted with corrosion-resistant paint, which gives them the distinctive green color. The forwardmost bulkhead to இதை நீங்கள் பார்த்தீங்க. The airplane model that I have chosen is a very இது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சதா? இவங்க வரைபடம் எல்லாமே காமிக்கிறாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியாது. அது உங்களுக்கு மைண்டில் வந்து ஏறாது. ஆனால் ஒரு கோச்சரு ஒரு ஸ்டெப்பை போட்டு இப்படி இந்த மாதிரி இப்படி தொடணும், ஒரு நேரத்தில் இப்படி மாற்றி ஸ்டெப்பு போடணும், ஒரு நேரம் அவங்க எப்படி யார் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்து அந்த ரைடில் இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு நம்ம போகும்போதே இவங்களை கண்காணித்தோம்னா யார் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காங்கன்னு பார்த்து அவங்ககிட்ட காலை ஓட்டணும். ஓட்டும்போது மின்னல் வேகத்தில் நம்ம ரிலீஸ் ஆகிற மைண்டோட காலை உள்ள போனஸ் எடுக்கிற மாதிரி காலை ஜூட்டாக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் படிப்படியாக சொல்லி மெமரியில் ஏற்றி அவர்களை பிளேயராக உருவாக்குறாங்க கோச்சர்கள். அது மாதிரி தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த ஒரு ஆள் உட்காந்து போகிறது மாதிரி அது வேறு மாதிரி ஒரு பறக்கக்கூடிய விமானத்தை உருவாக்க போகிறோம். உங்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுது. இதை படிக்கக்கூடியவர்கள் யார் பார்க்குறீங்களோ இந்த மாணவிகளுக்கு இந்த நன்மை கிடைக்கிறதுக்கும் மதுரை மாவட்டத்தில் உள்ள மாணவ மாணவிகள் உங்களுக்கு சம்பளம் கிடைக்க போகுது படிக்கிறதுக்கு. அதனால் இந்த வீடியோவை எல்லாருக்கும் பகிருங்கள். எந்த ஒரு வீடியோ போடுறவனு பாருங்கள், அவன் செல் நம்பர் போட்டிருக்கானான்னு பார்த்துக்குங்க. எந்த ஒரு வீடியோ போடுறவனும் செல் நம்பர் பப்ளிக்காக போட்டிருக்கானா அது உண்மையான வீடியோ, அவன் சொல்கிறது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை வெளிப்படுத்தும் போது யாரும் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால் ஜெயபாண்டியை சொல்லுங்கள், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட். அடுத்த டேக்கில் பேசுகிறேன்.